வெல்கம் டு இன்ஃபினிட்டி பிளாக்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. நம்ம பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன்ல நிறைய பொருட்கள் வாங்கினோம், எங்களுக்கு தேவையான பொருட்கள். அது என்னென்னு ஒன்னொன்னா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் தான் ஒன்று வாங்கினோம். இதோட எம்ஆர்பி வந்து 400 போட்டிருக்கு. ஆனால் ஒரு அங்கே ஜெயச்சந்திரன் ப்ரைஸ் வந்து 175 வாங்கினோம். இதில் வந்து 1 2 3 7 பாக்ஸஸ் இருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். குட்டி குட்டியா இருக்கு பாக்ஸ். நீங்க என்னென்ன ஜாமான் போட்டு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஏதாவது போட்டு வைக்க, காய்கறி ஜாமான்லாம் போட்டு வைக்கலாம். ஏதாவது மசாலா ஜாமான் கூட போட்டு வைக்கலாம். எல்லாத்துக்கும் ஓரளவு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கு. ஓரளவு லைட்டா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா ரொம்ப வெயிட்டா ஹெவி, ரொம்ப வெயிட்டாலாம் போட்டு வைக்க முடியாது. உடஞ்சாலும் உடஞ்சிரும். ரொம்ப ஹெவி வெயிட்லாம் தாங்காது. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து விடலாம். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் ஓகேவா? பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஆனால் 175க்கு இது வர்த்து தாங்க. ஆமாம், இந்த கலர்ஸ் பார்க்க நல்லா இருக்குல்ல? ஆமாம், ரெயின்போ கலர்ஸ். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் நம்ம குட்டி பையனுக்காக வாங்கினது. ஆமாம், பால் பாட்டில் கழுவுறது. அவன் பாருங்க பிச்சு வச்சுட்டான். வாங்கின உடனே அங்கேயே பிச்சுட்டாங்க. இதோட ரேட் வந்து 55 ருபீஸ். இதுக்கு வந்து இது வந்து பாட்டில் கழுவுறதுக்கு. இப்போ நீ அந்த சைடுல இருந்து சட்டி எதுக்கு யூஸ் பண்ணலாம்க்கா? சாம்பார் ஏதாவது வச்சுக்கலாம். நல்லா வெயிட்டாவே இருக்கு இந்த சட்டி. நல்லா வெயிட்டான இது. அடி பிடிக்காது. இது அடுப்புல வச்சுக்கிட்டனால ரொம்ப அடிலாம் பிடிக்காது. ஏன்னா கனமா இருக்கு. அடி கனமான பாத்திரமா தான் இருக்கு. அலுமினியம் இது. இதோட பிரைஸ் வந்து 200. அதுக்கு மூடி. அடுத்து ஒரு பிளேட். வந்து இந்த சட்டிக்கெல்லாம் மூடியாக வாங்கணும். இதுல என்ன பார்க்கணும்? இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பாடு சோறு ஆக்குறோம், பிரியாணி கூட செய்யலாம். பிரியாணி செய்ய கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் குழம்பும் வச்சுக்கலாம். நிறையா வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் இது பெருசு. இது அதை விட அடுத்த சைஸ். இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 290. இது 290. அது இது வந்து 260. நல்லா வெயிட்டாகவே இருக்கு. மூடி இதுக்கு செட் ஆகுது. அது கொஞ்சம் தாமா ரெண்டுத்துக்குமே செட் ஆகுது. இதோட பிரைஸ் வந்து 80 ருபீஸ். இது ஆனால் ஒர்த்து தான். ரொம்ப லேசானா இல்லை, கனமாவே இருக்கு. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சமைக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சட்டி இருக்குது. இதுவுமே நல்லா அடிகனமான பாத்திரம் தான். இது 190 ருபீஸ். இது இதில் என்ன செய்யலாம்? இதுவும் குழம்பு வைக்கிறது தான். இந்த தால்ச்சா, சாம்பார், மீன் குழம்பு வைக்கலாம். மீன் குழம்பு ஏதாவது நிறைய வாங்கியிருக்கோம். கெஸ்ட்லாம் வராங்க. நல்லா ஆமாம், மீன், மட்டன், சிக்கன் எல்லாம் உடையாம செய்யணும். பிரியாணி ஆக்கலாம், நல்லா உடையாம ஆக்கணும்னா இது செட் ஆகும். இதுக்கு மூடி இதாக இருக்கு. இது ப்ரைஸ் 80 தான். இதோட ப்ரைஸ் 80. இது ப்ரைஸ் சொல்லிட்டாங்க. ப்ரைஸ் சொன்னியா? இதோட ப்ரைஸ் 190. 190 ரூபா. அதுக்கடுத்து எங்களுக்கு தேவைப்பட்ட தட்டுங்களும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். இந்த தட்டு வந்து 35 ருபீஸ். இந்த தட்டு வந்து 55 ருபீஸ். இப்போ இது அதுலேயே இப்போ சின்ன சைஸு, கொஞ்சம் சின்ன சைஸ் தானே. அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சுங்க கிச்சனுக்கு, அதனால வாங்கணும். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே அடுத்தடுத்த சைஸில் வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா
நாங்கள் திடீர்னுட்டு ஒரு அளவுக்கு சமைப்போம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சில நாள் நிறையா எல்லாருக்கும் சேர்த்து சமைப்போம். ஒரு சில நாள் ஆஃபீஸ் போயிடுவாங்க, கொஞ்சமாகவும் சமைப்போம். அதனால எங்கள் வீட்டுக்கு வந்து அடுத்தடுத்த சைஸ் தேவைப்படும் எப்போவுமே. அதனால நாங்கள் எப்போவுமே அந்த வரிசையாக இப்போ இதுக்கு ஒரு நம்பர் இருக்கும், 11, 10 அந்த மாதிரி 9, 8 அந்த மாதிரி நம்பர் இருக்கும். எல்லாரோட வயசுமே கொஞ்சம் டப்பா வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே. நாங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. நல்லா வெயிட்டாக தான் இருக்கு. குழம்புலாம் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதே மாதிரி இது 2 வாங்கினோம். இது வேற வேற மாடல், இது வேற மாடல். ஆமாம், இது நல்லா தெரியுதான். இதோட ரேட் வந்து 105. இது 10வது நம்பரு. ஆமாம். இது வந்து 130 இதோட ப்ரைஸு. இது நம்பர் போடல. இது வந்து இதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஊற்றி வச்சு குழம்பு ஊற்றி வைக்கலாம், பால் ஊற்றி வச்சுக்கலாம் சூடு பண்ணி. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கா இருக்கு, வெயிட்டா இருக்கு. வெயிட்டான பாத்திரமா தான் இருக்கு. ஏதோ நீங்க அடுப்புல ரொம்ப நல்லா வைக்கிறது நல்லா அழகா இருக்குல்ல, கியூட்டா. ஆமா. ஓகே. லெமன் புளிகிறது. இதோட ரேட் வந்து 45 ருபீஸ்ங்க. இதில் ஸ்டீலில் இருந்துச்சு, ஆனால் நமக்கு அவ்வளோ ஒன்றும் அது ரொம்ப ரேட்டாகவும் இருந்துச்சு. அவ்வளோ தேவைப்பட மாட்டோம். லெமன் வந்து அவ்வளோவா எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம், ஏதாவது எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இதுவே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் இது வாங்கினோம். அப்புறம் வடிகட்டி, டீ வடிகட்டி. இது வந்து 8 ரூபா தாங்க இந்த டீ வடிகட்டி ஜெயச்சந்திரன்ல. அப்புறமா எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு ஸ்பாஞ்ச் வாங்கணும். எத்தனை ஸ்பாஞ்சு எல்லாத்தையும் ஜன்னல் வழியா தூக்கி போட்டுருவோம். எத்தனை வாங்கினாலும் பத்தாது எங்கள் வீட்டில். இது வந்து எங்க மாமி வந்து டீ வடிகட்டி வைக்கிறதுக்கு, டீ போட்டுட்டு இதுல வடிகட்டி வைக்கிறதுக்காக வாங்குறாங்க. காய்ச்சிக்கலாம். இது இதெல்லாம் இந்த பாத்திரம் வந்து அந்த காலத்துல இருக்கும்ல, இந்த டிவில அப்போ உள்ள படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்றது. இதோட ரேட் வந்து 195. இதோட பிரைஸ் 195. இப்போ வந்து இது வந்து அரிகரண்டி. இது ஜல்லிக்கரண்டி நம்ம சொல்லுவோம். பொரிச்சு இல்ல சோறாக்க மேக்ஸிமம் நம்ம வீட்டுல தேங்காய் சோறு அந்த மாதிரி ஆக்கலாம் இந்த கரண்டி தான். பெரிய சட்டியில நம்ம வதக்கையில இந்த மாதிரி கரண்டி தான் கொஞ்சம் லாங்கா இருந்தாதான் அது கையில சூடு படாம இருக்கும். தோசை கரண்டியும் வாங்கணும், எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கணும். வீட்டுல ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் எங்க வீட்டுல நாங்க வந்து முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுப்போம், தோசை கரண்டி. தோசை சுடுறதுக்கு ஒரு கரண்டி வச்சுப்போங்க. வச்சிருந்தோம், ஆல்ரெடி 2 தான் வச்சிருந்தோம், உடஞ்சிடுச்சு. சரி, அதனால இன்னொன்னு வாங்கலாமே அப்படின்னு வாங்கிட்டோம். இதோட பிரைஸ் வந்து 50 rupees. இதோட பிரைஸ் வந்து 45. இது வந்து ஏதாவது நிறைய ஏதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் 48 ருபீஸ் அது. ஓகே. அடுத்து இதுதான் இந்த இது வாங்கணும், அலுமினியம் இது சட்டி. நல்லா வெயிட்டாவே இருக்கு. மீன் குழம்பு, புளி குழம்புலாம் இதுல வச்சா நல்லா இருக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து எங்க வீட்டு சைடுல ஆமா நாங்க எங்க ஊர்லலாம் வந்து இப்படிதான் இந்த இதுலதான் சமைப்பாங்க. இந்த மாதிரி சைஸ் பாத்திரத்துல தான் மீன் குழம்பு இந்த மாதிரி சைஸ் சட்டில தான் வந்து மீன் குழம்பு புளி குழம்பு வைப்பாங்க. அது பார்த்து இது மீன் குழம்பு புளி குழம்பு சட்டினே தான், மீன் குழம்பு சட்டின்னு தான் சொல்லுவாங்க நாங்க எங்க வீட்டு. இதோட பிரைஸ் என்ன? இதோட பிரைஸ் வந்து 160. இதுதான் காய்கறி எல்லாம் கழுவி கீரை வடிகட்டுறது, காய்கறி எல்லாம் கழுவிக்கலாம், பழங்கள் இதை அதாவது வாஷ் பண்றதுக்கு வாஷ் பண்ணி கிரைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இது எங்க வீட்டுல இருக்கு, சின்னதா இருக்கு. அதுல நிறைய ஐட்டம்ஸ் போட்டா கீரைலாம் நிறைய இருந்தா 2 ஷிஃப்டா தான் நாங்க வடிகட்டுற மாதிரி இருக்கு. அதனால வந்து இது ஒண்ணு வாங்கணும். இதோட பிரைஸ் வந்து 99. சுத்தாத அடுத்து இது ஒரு பானைங்க. இது வந்து சுடு தண்ணி பானையா? சுடு தண்ணி பால் கூட காய்ச்சலாம், சோறாக்கலாம்.
பால் நிறைய கெஸ்ட் யாராவது ஏதோ ஃபங்க்ஷன் நிறைய காய்ச்சறோம் அப்படின்னா கூட இதுல பால் காய்ச்சிக்கலாம். சோறாக்க நல்லா கரெக்டா சோறாக்க. ஆனா மாமி வந்து இது சோறாக்குறதுக்காக தான் வாங்குனாங்க. இதோட பிரைஸ் வந்து 230 rupees. 15 சைஸ் நம்பர் வந்து 15. நல்லா வெயிட்டா தான் இருக்கு. ஆமா வெயிட்டா இருக்கு, கனமா இருக்கு. அதான் சோறாக்குறதுக்கு அடிக்கலந்த சட்டி தானே சரியா வரும். அதான் பார்த்துருக்காங்க. அடுத்து இதுவும் ஒரு பானை தான். இது அதே மாதிரி தான் யூஸ்வல் கெஸ்ட்டு நிறைய பேர் வராங்க அந்த மாதிரினா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சோறாக்க யூஸ் பண்ணிக்கலாம். பாயாசம் காய்ச்சினா கூட நல்லா நிறைய பாயாசம் ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க உங்க வீட்லனா அந்த மாதிரி. எங்க வீட்ல எப்பவுமே சண்டேல ஃபங்க்ஷன் மாதிரி தான் அடிக்கடி எங்க வீட்ல நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான். எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்பெல்லாம் நாங்க நிறைய சமைப்போம். அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். தான் வாங்கணும். இதோட நம்பர் வந்து 18. இதோட நம்பர் பிரைஸ் வந்து 315. 315 ரூபாய். இது நல்லா வெயிட்டா இருக்கு, செம்ம வெயிட்டா இருக்குது. இது அடுத்து ஒரு வுடன் தோசை கரண்டி தான் வாங்கணும். வுடன் நாங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணது இல்ல, ஆசையா இருந்துச்சு வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். 45 rupees. இதோட பிரைஸ் வந்து 45. இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து அண்ணனுக்காக தாங்க வாங்கணும். ஏன்னா எங்க அண்ணனுக்கு வந்து ஏதாவது ரெண்டு பொரியல் கொடுத்துருவோம் எப்பவுமே. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொரியல் தான் கொண்டு போவாங்க. அண்ணன் வந்து 2 பொரியல் தான் கேட்பாங்க. அதனால எப்பவுமே அண்ணனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டப்பா தேடிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் எப்பவுமே. அதனால சரின்ட்டு இந்த டப்பா ஒன்று குட்டியா காம்பேக்டா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். இதோட பிரைஸ் வந்து 70 rupees. அடுத்து வந்து பொரிக்காஞ்சட்டி, பொரியல் பண்றதுக்கு சின்ன பொரிக்காஞ்சட்டி. நாங்க வந்து எங்க வீட்ல எல்லாம் பொரிக்காஞ்சட்டின்னு தான் சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து ஏதாவது கொஞ்சமா காலையில ஆபீஸ்க்கு மட்டும் ஒரு சில நேரம் சமைப்போம்ல, பொரியல் செய்யறதுக்கு 2 பேருக்கு சமையல் பண்ணலாம். கொஞ்சமா செய்யல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ரொம்ப வெயிட் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. இது நம்பர் 9 சைஸ். இதோட சைஸ் வந்து 9. பிரைஸ் வந்து 135. அதுக்கு நாங்க மூடி வந்து தேடி தான் எடுத்தோம், செட் கிடையாது, தனியா தான் எடுத்தோம். நாங்க பார்த்து தேடி தான் எடுத்தோம். இதோட தட்டோட பிரைஸ் வந்து 30 rupeesங்க. நல்லா காம்பாக்டா இருக்கு. அடுத்து அதுலயே அடுத்த சைஸ் 10 கொஞ்சம் பெருசா இருக்கு, அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. வச்சு அது பக்கத்துல வச்சு காட்டு தெரியும், உங்களுக்கே தெரியுதா? இது குட்டி. அடுத்த சைஸ் அதே டிசைன் தான். இதோட பிரைஸ் வந்து அது வந்து 9, இது வந்து 10. இதோட பிரைஸ் வந்து 160. இது 135. அடுத்த சைஸ் வந்து 160. இங்கே அதோட மூடி காமிச்சிருக்கோம். இது அதுக்குள்ள மூடி. இதுல வந்து ஈயத்துல அதுல கிடைக்கல. இது என்ன இட்டாலியம் சொல்லுவாங்க? இண்டாலியமா? இண்டாலியமா? எனக்கு அவ்வளவுதான் இதோட பத்திலாம் தெரியாது. இது கொஞ்சம் நல்லா உழைக்குமா? இது வந்து இண்டாலியமா, அது நல்லா உழைக்கும்னு சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க. இதோட பிரைஸ் வந்து 90 rupeesங்க. இதோட பிரைஸ் சொல்லிட்டு இல்லக்கா 160. இது வந்து 160. அதுக்கு மூடி வந்து 90 rupees. சரி அடுத்து காட்டு. இதுவும் அதே மாதிரி பொரிக்காஞ்சிட்டு தான் அடுத்த சைஸ். இது வந்து அடுத்த சைஸ்ல அதோட இன்னும் கொஞ்சம் பெருசு. இது 10. அது 9, இது 10, இது 12. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு. இதோட பிரைஸ் வந்து 230 rupees. இதோட மூடி கொஞ்சம் மூடிங்க தாங்க ரொம்ப கிடைக்கவே இல்லை. தேடி ஒண்ணு இதோட சின்ன சைஸா இருக்கு, இல்லனா கொஞ்சம் பெருசா இருக்கு. அது தேடி வாங்குறதுக்கே டைம் ஆயிடுச்சு. இந்த மூடியோட ரேட் வந்து 70 rupees. இது அடுத்த சைஸ் காட்டுங்க. அதை விட பெருசு 14. இது 13 வாங்கல, நாங்க 11 வாங்கல. 11 வாங்கல. ஆக்சுவலா 11 தான் எடுத்தோம், அதுக்கு வந்து மூடி செட் ஆகல. சரி 12 வாங்கிட்டோம். இது வந்து 14. இதுவும் கொஞ்சம் ஓகே, கனமா தான் இருக்கு. இதுக்கு இது மூடி செட். இதோட பிரைஸ் வந்து அதோட பிரைஸ் எங்க பிரைஸே காணோம். இதோட இருக்கு 290 rupees. இதோட பிரைஸ் 290 rupees. அதுக்குள்ள மூடி. இதோட பிரைஸ் வந்து 120. தாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மூடியே கிடைக்கல. நம்ம அங்க வந்து ஜெயசந்திரன்ல வந்து நம்மளே தான் எல்லாமே எடுத்துக்கணும். அதனால மூடியுமே நம்மளே தான் பார்த்து எடுத்துக்கணும்.
சரியா வரல, மூடி ஒண்ணு மூணா உள்ள போகுது இல்லைன்னா வெளியே வருது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கே ரொம்ப கரெக்டா இல்ல, ஒரு அளவு இருக்கு, கொஞ்சம் இதாகுது, கேப் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப இதாகல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனாலதான் சரி சொல்லிட்டு வாங்கியாச்சு. சொன்னோம் இல்லைங்க, எங்க வீட்டுக்கு எப்பவுமே நாங்க அடுத்தடுத்த சைஸ் எப்பவுமே நாங்க வாங்குவோம். ஆமா, எங்க வீட்டுல எப்பவுமே இது இப்பன்னு இல்ல, எப்பவுமே அந்த மாதிரி அடுத்தடுத்த சைஸ்ல தான் இருக்கும். எங்க மாமியா அந்த காலத்துல இருந்தே அப்படிதான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால இப்பயுமே எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம் தானே, யூஸ் ஆகும்ல. அப்பப்ப டக்குன்னு நமக்கு இந்த சைஸ்ல வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான் வாங்கிட்டோம். பெரிய சட்டி இப்போ வந்து கொஞ்சம் சமையல் செய்யறதுக்கு பெரிய சட்டி வச்சு ஆக்குனா கேஸ் தான் வேஸ்ட் ஆகும், அந்த சட்டிக்கு ரொம்ப இதுவாகும்ல. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் ஃப்ரீ ப்ராடக்ட்டுங்க. இது ரெண்டும் ஃப்ரீ ப்ராடக்ட், கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணனால ஃப்ரீயா கொடுத்தாங்க. இது சம்பளம். குட்டி ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. ஏதாவது பருப்பு அந்த மாதிரி கூட கொட்டி வச்சுக்கலாம். ஆமா, கொட்டி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல மேக்ஸிமம் அப்பளம் பொரிச்சு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நாங்க சம்பளம் பண்ணுவோம். மாவாட்டி வைக்கிறதுக்கு எங்க வீட்டுல சம்பளம் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அப்பளம் பொரிச்சு வைக்க யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த அளவுல எங்க வீட்டுல இல்ல, இதான் இப்ப குட்டியா இருக்கு. ஏதாவது ஸ்டோர் இதை விட குட்டி இருக்கு நம்ம வீட்டுல இருக்கு, ஆனா வந்து இந்த சைஸ் கிடையாது நம்ம வீட்டுல. நல்லா இருக்கு. இது பிளாஸ்டிக் தான், ஆனா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, மாவு ஏதாவது வாஷ் பண்ண, ஏதாவது மாவு நிறைய பிணையணும், இல்ல ஏதாவது பழங்கள் வச்சுக்கலாம், காய்கறி ஏதாவது கொட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்றதுக்கு. ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, சரியான ஸ்ட்ராங்கா இருக்கு. கலரும் கியூட்டா இருக்கு. ஆனியன் பிங்க் அதுதான் அடுத்து ஒரு தோசைக்கல் தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 565. இதோட 565 ரூபா. இது ஆமா, நம்பர் வந்து 13th நம்பர், செம்ம வெயிட்டா இருக்கு. இது வந்து இண்டாலியம், அலுமினியம் கிடையாது, இது இண்டாலியம். இதுவுமே நல்லா லைஃப் வருங்க. ஏன்னா எங்க மாமிக்கு வந்து அவங்க கல்யாணத்தப்போ இண்டாலியம்ல ஒரு தோசைக்கல் சீர் கொடுத்துருக்காங்க. இதோட கொஞ்சம் சின்ன தோசைக்கல், அது இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கு. அந்த அளவுக்கு அது உழைக்குது. இண்டாலியம் நல்லா உழைக்கும். இத பழகணும், பழகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். நாங்களும் நிறைய தோசைக்கல் வாங்கி ட்ரை பண்ணி பாக்குறோம், ஒன்னொன்னும் செட் ஆக மாட்டேங்குது. சரி, அதனால இந்த இண்டாலியத்துல வாங்கி ட்ரை பண்ணலாம்னு வாங்கியிருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு தோசைலாம். அவ்வளோதாங்க நாங்க வாங்கின ஐட்டம்ஸ்லாம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எங்க கிச்சன்ல யூஸ் பண்ணுவோம். நீங்க எந்தெந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்க கிச்சன்ல யூஸ் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.